சிவாய. என் அன்பு குழந்தையே, பணக்காரர்கள் என்றும் சிரித்து கொண்டே இருப்பதுமில்லை, ஏழைகள் என்றும் அழுது கொண்டே இருப்பதுமில்லை. சந்தோஷம் என்பது நீ வாழும் விதத்தில் உள்ளதே தவிர பணத்தில் இல்லை. நிம்மதியற்ற வாழ்க்கையை நாமே தான் உருவாக்கி கொள்கின்றோம். நம் மகிழ்ச்சிக்கான சாவியை மற்றவரிடம் கொடுத்துவிட்டு நமக்கான ஆறுதல் என்பது நம்மிடம்தான் உள்ளது. மறைந்து போவதும் கடந்து போவதும் தரப்படும் சந்தர்ப்பங்களில் புரிந்து கொள்வதை விட அதிகம் குழம்பிக் கொள்வதிலேயே வல்லமை பெறுகின்றது உன் மனம். உனது மனதை கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக்கொள், அனைத்தும் நல்லதே நடக்கும். உன்னை அதிகம் விமர்சிப்பவரே உன்னை கண்டு அதிகம் பயப்படுகின்றார் என்று அர்த்தம். பணிவு என்பது தாழ்மையின் சின்னமல்ல, அது உயர்ந்த பண்பின் அறிகுறி. காலத்துக்கு பேசத் தெரியவில்லை என்றாலும் அனைத்திற்கும் நிச்சயமாக பதில் சொல்லும். யாரெல்லாம் தொடர்வார்கள், யாரெல்லாம் பிரிவார்கள் என்பதை காலங்கள் முடிவு செய்வதில்லை, அவர்களின் செயல்கள் தான் முடிவு செய்கின்றது. ஆனந்தமான வாழ்க்கையை வாழ ஆடம்பரம் தேவையில்லை. அன்பானவர்கள் நம்முடன் இருந்தாலே போதும். நம் எல்லையில் நாமே நின்றுவிட்டால் கௌரவம், மற்றவர்கள் நிறுத்தினால் அவமானம். அன்பு புரியாத இடத்தில் அழகு கூட நடிப்பாகத்தான் இருக்கும். எங்கு உனக்கு கேள்வி கேட்க உரிமை இல்லையோ அங்கு நீ அடிமைப்படுத்தப்படுகின்றாய் என்று அர்த்தம். யாரும் தானாக மாறுவதில்லை, யாரோ ஒருவரால் மாற்றப்படுகின்றோம். நல்லவனாக கெட்டவனாக ஆள் பார்த்து கூலி கொடுப்பான் மனிதன். ஆடிய ஆட்டத்திற்கு எல்லாம் கூலி கொடுப்பான் இறைவன். வாழ்க்கையில் உங்களிடம் சிறு சிறு சண்டையிடும் நெருங்கிய இதயங்களை விட்டு விடாதே. அவர்களை விட உங்களை வேறு யாரும் உண்மையாக நேசிக்க முடியாது என்பதை மறந்து போகாதே. முகம் எது முகமூடியது என்று தெரியாமலேயே பழகி கொண்டிருக்கின்றாய். பலரிடம் விரைவில் அவர்களின் முகமூடியை நான் அகற்றுவேன். அதுவரை சற்று பொறுமையாக இரு. மனிதனின் மனதை புண்படுத்துவது சில வார்த்தைகளுக்கு மட்டுமல்ல, சில மௌனங்களுக்கும் உண்டு. அனைத்தையும் கடந்து போகலாம், ஆனால் உன் மனமானது எதையும் மறந்து போகாது. உன் மனதில் என்னை வைத்திருக்கும் உனக்கு எவ்வித தடங்கல்களும் வர நான் விடமாட்டேன். அன்பு குழந்தையே, உன் எல்லா இக்கட்டான சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன். என் மீது நம்பிக்கை வை. உன் தேவைகளுக்காக பேசுவதில் தயக்கம் கொள்ளாதே. கொடுத்த கடனை திருப்பி கேட்பதில் தயக்கம். இப்படி எல்லாவற்றிலும் தயக்கம் இருந்தால் வாழ்வில் எப்படி நீ ஜெயிப்பாய்? எனவே தயக்கத்தை நீ விட்டுவிடு. துடிப்போடு இரு, தைரியமாக கேள். தயக்கம் காட்டினால் உன்னை ஏமாற்றி விடுவார்கள். என்றும் தைரியமாக தயக்கம் இல்லாமல் இரு. உனக்கு பின்னால் இருப்பது நான். உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். ஜெயமுண்டாகட்டும். உன் கண்ணுக்கு தெரியவில்லை என்பதால் நான் உன்னை விட்டு தூரமாய் நிற்கின்றேன் என்று நினைக்கின்றாய். உன் அழுகையை பார்த்துவிட்டு எப்படி நான் அப்படி நிற்பேன்? என் உயிரல்லவா நீ. உன் துன்பங்கள் நிலையில்லாத ஒன்று, ஆனால் அது தொடர்கின்றது என்று வருந்தாதே. வாழ்க்கையின் பாடம் அனுபவத்திலும் துன்பத்திலும் பெறப்படுகின்றது. மிக்க மனக்கலக்கத்துடன் எதிர்பார்க்கக்கூடிய விடயம் நமக்கு நன்மை செய்வதாக இருக்க வேண்டும். யாருக்கு எது பிரார்த்தமோ அதற்கு தக்கவாறே நான் அளிப்பேன். அளிக்கப்பட்டது எதுவாக இருந்தாலும் அது என் சங்கல்பமே என்பதை நீங்கள் அறிந்தால் என்னை அறிந்து கொண்டவராவீர்கள். நம்பிக்கை கூடிய உயர்ந்த சிந்தனையும் இருந்துவிட்டால் எப்போதும் மகிழ்ச்சிக்கு குறைவிருக்காது. இருக்க உணர்வு மிகுதியான துன்பங்கள் குறையும், மகிழ்ச்சி பன்மடங்காகும். அது மட்டுமன்றி இரக்கம் ஒரு மனிதனின் ஆரோக்கியத்தை வலுப்படுத்தும். அன்பில் செலுத்தினால் மனிதன் இரக்கம் கொண்டால் புனிதன். நீ கவலை கொள்ளாதே, கலங்காதே, நான் இருக்கின்றேன். அழாதே, துற்றமாக கருதாதே. பிடித்திருந்தால் குறை குறையத் தெரியும், நிறை நிறையத் தெரியும். பிடிக்கவில்லை என்றால் குறை நிறையத் தெரியும், நிறை குறையத் தெரியும். அவ்வளவுதான் வாழ்க்கை. ஒருவரின் கோபத்தை குறைக்க இன்னொருவரின் மௌனத்தை தவிர வேறு வழியில்லை. அவர்களின் கோபம் தணிந்தபின் நீயே பொறுமையாக உன் பக்கத்தின் நியாயத்தை எடுத்து கூறு. அதுவரை சற்று பொறுமையாக இரு. நான் என்று உனக்கு துணை இருப்பேன். உன் வாழ்க்கையை வெளிச்சமாக்குவேன். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய.